கதையின் தொடக்கம். எழுத்தாளரின் கை மற்றும் கணுக்கால்களில் உள்ள உலோகக் கவ்விகள் அவரது தோலை கிழித்து ரத்தம் வழிகிறது. அவரது தோள்பட்டைகளில் ஒன்று விலகி வலியால் முனகுகிறார். சித்திரவதையை தாங்குவதற்காக அவர் தனது தசைகளை இறுக்கமாக பிடித்து எதிர்க்க முயல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு நீதிபதி அவரிடம், இன்னும் தொடர்ந்து போதிப்பாயா என்று கத்துகிறார். மனப்போராட்டம் மற்றும் முடிவு. சித்திரவதையிலிருந்து தப்பிக்க நான் போதிப்பதை நிறுத்திவிடுகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு அவர்கள் தன்னை விடுவித்த பிறகு மீண்டும் தனது பணியை தொடங்கலாம் என்று எழுத்தாளர் ஒரு கணம் நினைக்கிறார். இதுவே சரியான வழி என்று அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர் பேசாமல் மௌனமாக இல்லை என்பது போல தன் தலையை அசைக்கிறார். சித்திரவதை அதிகரிப்பு மற்றும் ஒரு விசித்திரமான உணர்தல். அவர் பேச மறுத்ததால் கோபமடைந்த நீதிபதி சித்திரவதை செய்பவரை அழைத்து சித்திரவதையை இன்னும் கடுமையாக்கச் சொல்கிறார். சித்திரவதை செய்பவர் தன்னை துன்புறுத்த ஆயத்தமான போது எழுத்தாளர் அவன் முகத்தை பார்க்கிறார். அப்போது ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. அந்த சித்திரவதை செய்பவர் தனது தற்போதைய வாழ்க்கையில் ஜோ டிஸ்பென்சாவாக தனக்கு தெரிந்த ஒரு நபர் என்பதை அவர் அடையாளம் காண்கிறார். அதே ஆள்தான், ஆனால் வேறு உடம்பில் இருக்கிறார். இந்த சித்திரவதை செய்பவர் தனது தற்போதைய வாழ்க்கையிலும் தனக்கு துன்பம் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து எல்லாம் அவருக்கு புரிகிறது. உடல் மற்றும் மனம் உடைந்த தருணம். சித்திரவதை கருவி மேல் நோக்கி நகர அவரது கீழ் முதுகுத்தண்டு உடைகிறது. அந்த நொடியில் அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடைந்து போகிறார். தாங்க முடியாத வலியாலும் ஆழ்ந்த துக்கத்தாலும் அவர் அழுகிறார். சித்திரவதை முடிந்ததும் அவரை கீழே இறக்கி ஒரு சிறிய சிறை அறைக்கு இழுத்துச் செல்கிறார்கள். அங்கு 3 நாட்கள் அந்த சித்திரவதையின் கொடூர நினைவுகள் அவரை வாட்டுகின்றன. வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்த தாக்கம். அந்த நிகழ்வால் ஏற்பட்ட அவமானத்தால் அவரால் மீண்டும் ஒருபோதும் பொதுவில் பேச முடியவில்லை. தனது போதனை பணியை பற்றி நினைத்தாலே அவரது உடலில் ஒருவிதமான அச்சம் ஏற்படுகிறது. ஒரு நாள் இரவு யாரும் கவனிக்காத போது வெட்கத்தால் தலைகுனிந்தபடி அங்கிருந்து தப்பித்துச் செல்கிறார். அதன் பிறகு அவரால் யாரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. தனது பணியில் தோல்வியடைந்து விட்டதாக அவர் உணர்கிறார்.